நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. நேருவுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். எப்படி இவ்வளவு துல்லியமா வாட்ஸ்அப் எல்லாம் கரெக்டா தூக்கி உள்ள இருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் எப்படி எடுத்தாங்க? அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. நேரா இந்த ஆபீஸ்ல வந்து இவங்க போன் எல்லாம் தூக்குனா இது உள்ள எல்லாம் மொத்த டீடைலும் இருக்குன்றது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? ஆனா நீ பயங்கரமான ஆளியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா ஸ்மல் பண்ணி வந்துடுற எப்படியா? இந்த கம்ப்யூட்டர்ல இந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணுங்கன்றது வரைக்கும் யார் சொன்னது என்று என் நண்பர் வியந்து கொண்டிருப்பார். இப்படி என்னாலும் கணக்கு தப்பா வருது. அவரது ஜென்ம எதிரி கண்டிஷன் ஸ்டார் தான் இவ்வளவு வேலையையும் பார்த்தது. கண்டிஷன் ஸ்டாரு, தம்பி ரத்தீஷ் அண்ட் அவர்களுக்காகவே பணியாற்றக்கூடிய உளவுத்துறை, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஆதாரங்களை ஈடியிடம் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. ஏன்னா அவரும் திமுக காரர் தான், இவங்களும் திமுக காரங்க தான். அவங்கள வீக் பண்றது இவங்கள வீக் பண்ற மாதிரி தானங்க சார். அதை அப்படி பார்ப்பதற்கு பதிலாக இதையெல்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு தருகிறோம், உதயநிதியை விட்டு விடுங்கள், டாஸ்மாகை தொடாதீர்கள் என்பது ஒரு டீலாக இருந்தால். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களில் முறைகேடு என டிஜிபிக்கு 3 முறை இடி எழுதிய கடிதம் அடிப்படையில் வழக்கு பதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால், எதனால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம உட்கார்ந்திருக்காரு? ஃபைல் பண்ணலாம், ஆனா பண்றதுக்கு எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பயம்? செபிக்க பயம், சபிக்க பயம், எடுக்க பயம், கொடுக்க பயம், சுகிக்க பயம், சகிக்க பயம். நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. ஒப்பந்தங்கள்ல இப்ப காசு வாங்கினதுல நம்ம ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயரும் இருக்கிறதாம். இவங்களும் அது அந்த நகராட்சி ஒப்பந்தத்தில் அந்த லஞ்சத்தில் இவங்களுக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த வழக்குல தன்னையும் நேரு கூட்டிட்டு உள்ள போயிருவாரோ அப்படின்ற பயம் தான் இந்த எஃப்ஐஆர் போடாம இவ்வளவு தூரத்துக்கு தாமதப்படுத்துறாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இதுதான் எம்கே ஸ்டாலின் அவர்களை பெரிய லெவலில் நடுக்க வைக்கிற விஷயம். அதாவது எம்கே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி நேரடியா யாராவது ஒருத்தர் சிறைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாக்குது. அது என்ன அப்படின்னா, இவங்க பார்ட்டி ஃபண்டு, அதாவது கட்சி நிதின்னு வாங்கியிருக்காங்க. பார்ட்டின்றதே இங்க ரூலிங் பார்ட்டி தான். அந்த ரூலிங் பார்ட்டி டிஎம்கே, அந்த டிஎம்கே தலைவராக இருக்கிறது எம்கே ஸ்டாலின் அவர்கள். எனவே நேரடியாக இந்த கமிஷன் மூலமாக நேரடியாக பயன்பெற்ற வகையில எம்கே ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? துணை முதலமைச்சரா இருக்காரு. எனவே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேருமே இதுல நேரடியாக பயன்படுறதுக்கான அனைத்து ஆதாரங்களும் கிடைக்குது. அனைத்து சந்தேகத்துக்குரிய தடங்களும் இருக்குது. வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய தம்பி, என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க? அடிச்சு கிழிங்கடே. இந்த இடத்துல தான் எம்கே ஸ்டாலின் அவர்கள் 100% கைதாகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். 100% கைதாகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். 100% கைதாகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். எம்கே ஸ்டாலின் அவர்கள் 100% கைதாகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல, கால் ஓடல, நான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? எனவே பிரிடிகேட்டிவ் ஆஃபென்ஸ்ல மணி லாண்டரிங் கேஸ்ல கே நேரு அவர்கள் மாற்றாருன்னா அதுக்கு அடுத்து சம்மன் கொடுக்க போறது எம்கே ஸ்டாலின் தான். என்ன வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்து விடும். முதலாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி மாட்டினாரு. அப்பெல்லாம் ஏதாவது பயந்தாரா? எங்களை அடக்க முடியாது, உருட்ட முடியாது, மடக்க முடியாது ஏதாவது வசனம் பேசி தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க யார் எம்கே ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்ப வாயை திறக்கவே மாட்டாரு. கவனிச்சீங்க, பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. வாயை திறக்கணுமா இல்லையா? இப்ப வசனம் பேசுங்க. டெல்லி எங்களை எதுவும் செய்ய முடியாது, நாங்க அது இதுன்னு ஏதாவது பேசணுமா இல்லையா? பேசவே இல்லை. ஏன்? ஏன்னா இவரே பயந்து போயிருக்காரு. சரி, புறப்படுவோமா? வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். இவரது துறையில் டெண்டர் முறைகேடு மற்றும் பணி நியமனம் செய்ததில் 1020 கோடிக்கு ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை கூறியது. 1000 கோடி சும்மா இருக்குல்ல உங்களுக்குலாம்?
1000 கோடின்னு சொல்றாங்க, 888 கோடிங்கிறாங்க. கோடிலாம் என்னப்பா? எங்க பாஸுக்கு செகண்ட் கணக்குல சேட்டலைட் பிசினஸும் மினிட் கணக்குல மேங்கோ பிசினஸும் ஹவர்ஸ் கணக்குல அவாலா பிசினஸும் போயிட்டு இருக்கு. டெண்டர் எடுத்து தரும் புரோக்கர்களாக சென்னை சிபிசிஐடி மற்றும் சென்னை மாநகர போலீசில் பணிபுரியும் 2 IPS அதிகாரிகள் மற்றும் 6 IAS அதிகாரிகளும் செயல்பட்டு உள்ளனர். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. நீங்க இப்ப பாக்குறது திமுக எம்எல்ஏ எபினேசர் நகராட்சி துறையில எந்த டெண்டரை யாருக்கு கொடுக்கணும், எந்த கம்பெனி கிட்ட எவ்வளவு கமிஷன் வாங்கணும்னு துறையோட அமைச்சராய் இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு தரப்புக்கு தெரிவிச்ச ஆதாரம். வாங்கிறது லஞ்சம், செய்யறது ஊழல். அதை எவ்வளவு துணிச்சலா தமிழ்நாட்டோட கவர்மெண்டோட லோகோ போட்ட லெட்டர் பேட்ல கணக்கு எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. என்னடா இது? நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருக்கனே. நந்தகுமார் எம்எல்ஏ அவரெல்லாம் நல்ல மனுஷங்க. லெட்டர் பேட்லாம் போடுறதில்ல, கையாலே எழுதி இவளுக்கு இவ்வளவு வந்துச்சு, இவ்வளவு கொடுத்தாரு, இன்னும் இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு, வந்து சேர்ந்துருனே, முடிச்சு விட்டுருக்கனே. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில நீ லஞ்சம்ன்ற தாண்டி எதிரம பிரச்சனை, ஹவாலா பணமா நாட்டை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு 10 ரூபா ஒன்று பயன்படுத்தினா பாருங்க, அதுதான் பிரச்சனை. சோ இதுல பாருங்க என்ன போடுறாங்க, இந்த 10 ரூபாய் நோட்டு இமேஜை போட்டுட்டு கீழே போட்டிருக்காரு 76 ஹேண்டட் ஓவர். 76 ஹேண்டட் ஓவர்னா என்ன? 76 கோடி ஹேண்டட் ஓவர். மீண்டும் ஒரு செந்தில் பாலாஜியாக மாறி வரும் KN நேரு, 2வது செந்தில் பாலாஜி. நீ பணம் தந்தா உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கேம். பணம் தந்தா வேலை தரேன், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அவரும் இப்படி எதுலயோ தானே மாட்டினாரு. முதல்ல செந்தில் பாலாஜியை உள்ள தூக்கிட்டு போய் குமுறுல பேண்ட்ல சுச்சா போனதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்ப அடுத்ததாக KN நேரு அவர்களை உள்ள வச்சு குமுற போறாங்க. நீ போ, நீ வா, அட வாங்கோண்ணா. எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வசமா ஒரு வழக்குல சிக்கினாரோ அதே போன்ற ஒரு வழக்குல வசமா சிக்கிறாரு KN நேரு அவர்கள். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு, திருப்படா மூஞ்ச. செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. நிச்சயமாக KN நேரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி சுச்சா போனாரோ அவர் பேண்ட்ல போனாரு, இவர் வேஷ்டியில போக போறாரு, அவ்வளவுதான். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு விரைவில் கைது செய்யப்பட இருக்காருங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஹவாலா முறையில் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்பட்டுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் தமிழ்நாடு DGPக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்கடா. மிகப்பெரிய ஊழல். ஒரு போஸ்டிங்க்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரையும் தகவல் ரொம்ப பரபரப்பாக வெளியாயிருக்கு. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. நானும் பலிக்கார மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. 2538 ஒவ்வொரு போஸ்டுக்கும் 35 லட்சம் ரூபாய். தற்பொழுது நகராட்சி நிர்வாகத்துறையில அமைச்சர் KN நேரு வேலைக்கு லஞ்சம் வாங்கியதா பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கு. 2538 போஸ்ட்ல இதுக்கு மட்டும் திமுக அரசாங்கம் வசூல் பண்ண தொகை இருக்கு இல்லையா, அந்த வசூல் பண்ண தொகையோட அளவு மட்டும் 888 கோடி. அதாவது 888 கோடி ஒட்டுமொத்தமா. இது எப்படின்னா 3 கோடு போட்டு என்ன பண்ணுவாங்க, நாமம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. 3-1 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா. ஒரு கவர்மெண்டே சீட்டிங், ஒட்டுமொத்தமா சீட்டிங் எல்லா வேலையும் பார்த்துட்டு அதை யார் யார் காசு கொடுத்தாலும் அவனுக்கு நிரப்பியிருக்காங்க. காசு வாங்கினீங்களே என்கிட்ட கை நீட்டி, உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. இதற்கிடையே நடந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லப்படுது. யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா? பிஜேபி தமிழ்நாடுல வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது முதல்வர் என்னதான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் மாஸ்டர் வராரு, ஏன் மாஸ்டர் வராருல, சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடுறாருல, சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே, சீக்கிரம். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அவர்களுக்கு தெரிந்தே இது நடந்திருக்கு. அது அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிந்தே இந்த குற்றம் நடந்திருக்கிறது. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடியை வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? 2024 இந்த பணிகளுக்காக கிட்டத்தட்ட
1,12,000 நபர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்த நபர்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்திருக்காங்க. 2,538 நபர்களுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவர்களுக்கு எப்படி பணம் போகுதுன்னு சொல்றாங்கன்னா, ஹவாலா மூலமாக பணம் போயிருக்கு. அப்ப அந்த கேஸ்ல தான் நாங்க உள்ள வந்தோம். ஒரு சிஸ்டமேட்டிக் நெட்வொர்க் கரப்ஷனே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நேரு என்கிட்ட ஒரு தடவை பர்சனலா பேசுறப்ப சொன்னது, எப்பா எல்லா பேரும் 15,000 நான் வாங்கிறேன்னு பேசுறாங்க. நாளைக்கு 15,000த்துல 5,000 தான்ப்பா, எனக்கு 10,000 டெப்டி சிஎம்க்குப்பா. அவரு கொடுக்குற லிஸ்ட் வேணா நான் போடுவேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அதனாலதான் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்த நேரு இன்னைக்கு முதன்மை செயலாளர் அளவுக்கு கொண்டு போய் திமுக உட்கார வச்சதுக்கு காரணம் கரெக்டா கட்டிங் வர்றதுனாலதான். அதிமுகவில் இருந்து வந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவே ஆட்டி படைக்கிறாருன்னா இதனாலதான் கரெக்டா கட்டிங் வர்றதுனாலதான். சோ எல்லாமே கட்டிங் தான். அவரு கட்டிங் வித்து கட்டிங் வாங்கி கட்டிங் கொடுத்துறாரு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அதே போல விரைவில் KN நேரு சிறைக்கு செல்ல போவது உறுதி. 2026 தேர்தலுக்கு முன்னாடி சிறைக்கு செல்வது உறுதி. KN நேருவை தான் முக்கியமா தூக்குவாங்க. இருந்தாலும் இடி இந்த ஒரு வழக்குல மட்டும் இல்லாம பல்வேறு வழக்குகள்ல இனிமே திமுக அரசுக்கு சிக்கல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. வட தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஏவாவேலுக்கு சீக்கிரம் ரைடு இருக்கு. நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், ஏவாவேலுக்கு சீக்கிரம் இன்னொரு ரைடு இருக்கு. ஏவாவேலு விரைவில் பல ரைடுகளில் சிக்குவார். ஏன்னா இது இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இன்னும் தேர்தல் கிட்ட வர வர பல்வேறு அமைச்சர்கள் இடியினுடைய பிடியில் சிபிஐனுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் அமலாக்கத்துறை வரும், அடுத்து வருமான வரித்துறை வரும், இன்னும் என்னென்ன வருதுன்னு மட்டும் பாருங்க. தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 2538 அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை நியமிப்பதற்கான ஆள் தேர்வில் பெருமளவில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் ஒவ்வொரு பணிக்கும் 35 லட்சம் ரூபாய் வரை கையோட்டு பெறப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த எல்லா பேரையுமே ஏமாத்திருக்கு இந்த திமுக கவர்மெண்ட். ஏதாவது பதில் சொல்லுங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டா MK ஸ்டாலின். அது எப்படி MK ஸ்டாலின் மட்டும் எதுக்குமே பதில் சொல்லாம அவர் வாண்ட போயிட்டு வந்து இருக்காரு. அவரை பிடிச்சி ஒரு மீடியா கேள்வி கேட்க சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. எந்த செய்தி ஊடகம் ஃபிளாஷ்ல போட்டு தலைப்பு செய்தியா போட்டு இல்லாட்டி விரைவில் செய்திகள் போட்டு இன்னைக்கு விவாதம் பண்ணணுமா இல்லையா? விவாதம் ஒருத்தன் பண்ண மாட்டாங்களே. எல்லாம் கூட்டுக்கலாணி எல்லா பேருக்கும். ஏன் இங்கேருந்து 800 கோடி வசூல் பண்ணாங்களா, அதில் ஒரு 5 கோடி தூக்கி போட்டால் கப்பிக்கிட்டு வேலை வாங்குறது தான் இங்கே மீடியா இருக்குது. அந்த லட்சத்தில் இருக்குது. தப்பித்தவரி கூட உதயசூரியனுக்கு வாக்களிக்கலாம், உதயசூரியனின் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் தயவு செய்து மக்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். திமுக கூட சேர்றவனையெல்லாம் அருவருப்பா ஜனங்க பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. நான் சீரியஸா சொல்றேன், இது மிகைப்படுத்தலாக நினைக்காதீர்கள். திமுக கூட எவனெல்லாம் சேர்றானோ அவர்கள் அத்தனை பேரும் மக்கள் விரோதிகள் என்று மக்கள் நினைக்க வேண்டும். அது நிச்சயம் நினைப்பாங்கன்னு நான் நம்புறேன். மனசாட்சியை விட்டவர்கள் தான் திமுகவை ஆதரிக்க வேண்டும். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.